செக்ஷனில் தப்பாக வச்சுருக்கோம். அந்த செக்ஷன் தப்பாக வச்சு நம்ம போட்டு ஐயோ தப்பாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செக்ஷன் வந்து நம்ம போடாமல் இருக்கக்கூடாது. நம்ம போட்டுக்கிட்டு நமக்கு என்ன வந்து அதை போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்புறம் மோஸ்ட்லி நான் என்ன ப்ரிஃபர் பண்ணால் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு குரூப்பாக படித்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். தனியாக படித்தா நல்லா தான் இருக்குது. குரூப்பாக படித்தோம்னா திரும்ப மாற்றி மாற்றி கொஸ்டின் கேட்டுக்கிறது, அப்புறம் வந்து நம்மளே மாற்றி மாற்றி கொஸ்டின் கேட்டு டெஸ்ட் போட்டுக்கிறது, இது எல்லாமே வந்து கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். அப்புறம் காம்படிஷன், நான் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே காம்படிஷன் பண்ணி போட்டு போடுங்க. அப்படின்னா தனியாக போட்டாலே நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம அடுத்த டெஸ்ட்டு போங்க. ஒரு டெஸ்ட்டு போட்டுருந்தீங்கன்னா சரி இந்த இவ்வளோ மாற்றம் இருக்குது, அடுத்த டெஸ்ட்டு போவோம் அப்படிலாம் இல்லாமல் ஒரு டெஸ்ட் எடுத்தீங்கன்னா அதை என்னென்ன தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அடுத்த டெஸ்ட்டு போங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயமாக தான் வந்து நம்ம இந்த மாற்றம் வரணும். அப்புறம் எல்லாருமே ஈக்குவல் பண்ணிருக்கோம். கொஞ்சம் நம்ம வந்து இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் வீக்காக இருக்கும்னு தெரிஞ்சோம்னா ரீசனிங் பாயிண்ட்ஸில் கொஞ்சம் நம்ம எதாவது இம்ப்ரூவ் பண்ண பார்ப்போம். மற்றவங்களோட நம்ம அதிகமாக போக ட்ரை பண்ணணும். அந்த மாதிரி ஒவ்வொரு இது சின்ன சின்ன விஷயம் மட்டும் நம்ம மாற்றினாலே போதும் தான். ஏன்னா எல்லாருமே ஈக்குவலாக போடுறவங்க தான். ஸோ அதனால் முடியும். எனக்கு நம்புங்க, கண்டிப்பாக கிடைக்கும். மெயின்ஸுக்கும் 6 வருஷம் சைட் பை சைட் ப்ரிலிம்ஸுக்கும் பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும். அப்படி நான் மெயின்ஸுக்கு பார்த்துட்டு ப்ரிலிம்ஸுக்கு பார்த்துட்டு வரேன். அடுத்த ப்ரிலிம்ஸுக்கு கிளியர் ஆச்சு, மெயின்ஸுக்கு கிளியர் ஆச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் இன்டர்வியூ கிளியர் ஆகலை. எனக்கு வந்து உங்களுக்கு தெரியும் ஸ்டேஜ் ரைட்டு, அதனால் இன்டர்வியூஸ் நல்லா போயிட்டு இந்த மாதிரி ரேங்க் தான் வந்துடுறாங்க. ஆனால் எனக்கு ரிட்டன் நல்லா வரும். இன்டர்வியூ எனக்கு சுத்தமாக செட்டே ஆகலை. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய இன்டர்வியூ போய் இப்போ லாஸ்ட்டாக இந்த தடவை வந்து ஓரளவுக்கு வந்துச்சு. போய் ப்ராக்டிஸ் பண்ணி சொல்லிட்டு அப்புறம் இந்த தடவை எல்லா ஃபிலிம்ஸு மெயின்ஸு இன்டர்வியூ வரைக்கும் எல்லாத்தையுமே பேரண்ட்ஸ் அது எப்பவுமே லைட்டாக அவங்க ப்ரெஷர் சொல்ல மாட்டாங்க. இருந்தாலும் உங்களுக்கு ப்ரெஷர் இருக்கும் உங்களுக்கு. அதனால தான் நீங்கள் மைண்டில் கொண்டு போகாமல் நீங்கள் உங்கள் எஃபர்ட்டை